ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கை நிறைய பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் புளியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த மிளகாயும் நான் கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சேன். ஏன்னா அப்போ தான் நல்லா அரைஞ்சி வரும்னு. நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகா, புளி, பூண்டு, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தாளிப்புக்காக ஒரு கடாயில் நல்லெண்ணெயை ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் சட்னியை தூக்கி அதில் ஊற்றினா செம்ம டேஸ்ட்டான பூண்டு சட்னி ரெடி ஆகிடும். இதை இட்லி கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.